நாங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்யும் எங்கள் கருணையின் பிதாவே, உம்மிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைய புதிய நாளிலே நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுவதை நாங்கள் நிச்சயிக்கும்படியான தெளிந்த அறிவை எங்களுக்கு தாரும். எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறது போல் பிறரிடத்தில் அன்பு கூற எங்களால் முடியவில்லை அப்பா. நீர் உம்முடைய குமாரனை நாங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி கொடுத்த அன்பில் ஒரு துளியேனும் செயல்படுத்த எங்களால் முடியவில்லை. ஆனாலும் பிதாவே, உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். எங்களில் அன்பு கூறுகிற உம்மாலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் பிறரிடத்தில் அன்பு கூற கடன்பட்டிருக்கின்றோம், கட்டளை பெற்றிருக்கின்றோம். இந்த புதிய நாளிலே எங்கள் மேல் அன்பின் அபிஷேகத்தை ஊற்றும். பிறரிடம் அன்பு காட்டவும் எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே எங்கள் சகோதர சகோதரிகளிடத்திலும் பிறரிடத்திலும் இருப்பதை நாங்கள் ஆழமாய் உணர்ந்து கொள்ளும்படி ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்த கிருபை செய்யும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என 1 கொரிந்தியர் 8:3 வாசிக்கிறோம். கிறிஸ்து எங்களுக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து எங்களில் அன்பு கூர்ந்தது போல இல்லாவிடினும் எங்களால் இயன்ற அளவு முழு மனதோடு பிறரிடம் இன்றைய நாளில் அன்பு செலுத்தி உம்மை மகிமைப்படுத்தி பிறருக்கு சாட்சியாக இருக்க கிருபை செய்யும் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை அன்பால் நிரப்பி ஆசீர்வதியும். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென்.